திமுக வாலாட்டுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லையேல் ஓட ஓட விட்டு அடிப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழியில்லை. அடித்த அடி இன்னும் எழுந்திருக்க முடியாமல் இருக்கிறீர்கள். எப்படியாவது எங்கள் ஆட்சியின் மீது வாரை சேற்றி வீச வேண்டும் என்பதற்காக பலகட்ட நடவடிக்கைகளை எடுத்தாலும் எங்கள் அமைச்சர்கள் துரிதமாக நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உணவகங்களை நடத்துவதற்கு டெண்டர் விடுகிற போதே அங்கே இருக்கிற காவலர்கள் பினாமியின் பெயரால் நடத்துகிறார்கள். இதெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும். கைதிகள், குறிப்பாக தண்டனை கைதிகள் உருவாக்கக்கூடிய பொருட்கள் விற்பனைக்கு வருவதையும் உறுதி செய்யப்பட வேண்டும். காசு கொடுத்து தானே முதல்வர் ஆனார், காசு கொடுத்து தானே இன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கிறார்கள். ஓட்டுக்கு பணம் கொடுத்து வாக்கு வாங்கியவர்கள்லாம் வக்காலத்து வாங்குகிறார்கள். நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். நான் பேசினாலும் முதலமைச்சர் பேசினாலும் ஒன்றுதான். எங்களை அவர் இயக்குகிறார். எதை பேச வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிடுகிறார், கட்டளையிடுகிறார். கவனிப்போடு தான் நாங்கள் பேசுகிறோம். இன்னைக்கு பஞ்சாபில் தமிழக வெற்றி கழகம் பஞ்சாப் வெற்றி கழகமாக மாறி இருக்கிறது. கர்நாடகாவில் கர்நாடக வெற்றி கழகம், கேரளா வெற்றி கழகம், ஆந்திரா வெற்றி கழகம், இதை தாண்டி தமிழீழ வெற்றி கழகம் என்று தமிழீழத்திலும் எங்கள் கட்சி பரவி இருக்கிறது என்றால் இன்றைக்கு தமிழகத்தை ஆள துடித்திருக்கிறார். இந்தியாவையும் ஆளுவார். பொறுத்திருங்கள்.